வணக்கம். இன்னைக்கு நம்ம வந்து அரசியல் பேசலாம். என்ன பேச போறோம்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு முக்கியமான விஷயம் தான். சமீபத்தில் வந்து கட்சி தொடங்கியிருக்க நடிகர் விஜய் வந்து தனது கட்சிக்கு தமிழக வெற்றி கழகம் பெயரிட்டு இருந்தார். இந்த கட்சி பேரில் சில பிழைகள் இருப்பதாக வந்து சமூக வலைதளங்களில் வந்து நிறைய பேர் வந்து கருத்து வச்சிருந்தாங்க. நடிகை கஸ்தூரியும் வந்து சுட்டி காட்டியிருந்தாங்க. அவர் வந்து தமிழக வெற்றி கழகத்தோட தமிழகமும் சேர்ந்து வெற்றி பெறணும், வெற்றி இக்கு போட்டால் நல்லா இருக்கும், தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு சொல்லி போட்டால் நல்லா இருக்கும் சொல்லியிருந்தாங்க. பல்வேறு தரப்பட்டு வந்த கருத்துக்களை ஏற்று தற்போது வந்து அது கூட இக்கு சேர்த்து தமிழக வெற்றி கழகம் சொல்லி சுட்டி அதிகாரப்பூர்வமாக தேர்தல் ஆணையத்திட்டையும் வந்து ஒரு ஒப்புதலை வந்து அவங்க வாங்கிட்டாங்கன்னு சொல்லலாம். அந்த பிரச்சனையை முடிச்சுட்டாங்க. அடுத்த கட்டமாக அவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது எல்லாமே பார்க்குறோம். ஏன்னா வந்து அவங்க சொல்லிட்டாங்க, ஒரு விஷயம் சொல்லி தெளிவாக பண்ணிட்டாங்க. என்ன பண்ணிட்டாங்கன்னா, நாடாளுமன்ற தேர்தலில் வந்து நாங்கள் போட்டி கிடையாது அப்படின்னு தெளிவாகவே சொல்லிட்டாங்க. அதனால் நாடாளுமன்ற தேர்தலுக்கும் இவங்களுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. இருந்தாலும் அப்படி ஒதுங்கிட முடியாது. ஏன்னா வந்து ஒரு கட்சி தொடங்கியாச்சு, அவர்களுக்கும் ரசிகர்கள் தொண்டர்களாக மாறிட்டாங்க, நடுநிலைவாதிகளும் அவர் ஆதரிக்க தொடங்கிட்டாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர் ஆதரவு யாருக்கும் ஒரு கேள்வி இழதான் செய்யும். அவர் விரும்பினாலும் விரும்பட்டாலும் அந்த கொஸ்டின் வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அவர் ரசிகர்கள் யாருக்கு வாக்கு செலுத்துவாங்க அப்படிங்கிற ஒரு இதுவும் வரும் இல்லையா? அது சம்பந்தமாக விவாதிப்பதற்காகவும் கட்சியுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை புதிய நிர்வாகிகள் போடுவதற்காகவும் சின்னத்தை அறிவிக்கிறதுக்காகவும் வந்து விஜய் அவர்கள் ரெடி ஆகிட்டாங்க. அதுக்காக தான் இன்னைக்கு வந்து சென்னையில் வந்து ஒரு ஆலோசனை கூட்டம், கட்சியோடைய முதல் ஆலோசனை கூட்டம். இதுக்கு இந்த கூட்டம்லாம் பார்த்தீங்கன்னா மக்கள் இயக்கம் சார்பில் நடந்த கூட்டமாக இருக்கும். ஆனால் இப்போ வந்து கட்சியோடைய ஆலோசனை கூட்டம் வந்து முதல் கூட்டத்தில் தொடங்கிட்டாங்க. இது வந்து கட்சியோடைய சின்னம், கட்சியோடைய கொடி, கட்சியுடைய முதல் மாநாடு, பிரச்சார பாடல் இதெல்லாம் வந்து ரெடி பண்ணதுக்கான ஒரு உத்வேகத்தை வந்து அறிவிக்கிறாங்க. மக்கள்கிட்ட கொண்டு செல்லணும். இதுக்கு மேலே ஒரு விஷயத்தை வந்து ஆலோசனை பண்ண போகிறாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதுதான், யாருக்கும் எந்த கட்சிக்கும் நாடாளுமன்ற தேர்தல் ஆதரவு கிடையாது. நீங்களும் யாருக்கும் ஆதரவு கொடுக்காதீங்க. உங்களை தேடி யாராவது வந்து விஜய் ரசிகர்கள் தேடி வந்து எங்களுக்கு பிரச்சாரம் பண்ணுங்க, எங்களுக்கு ஆதரவு கொடுங்கன்னு கேட்டிங்கன்னா, மாவட்ட அளவில் டிஸ்ட்ரிக்ட் கேட்டிங்கன்னா யாருக்குமே எந்த ஒரு ஆதரவும் நீங்கள் வந்து கொடுக்காதீங்க. நீங்கள் உங்கள் போக்கிலே போங்க. அதுக்கான சம்மந்தமான விஷயங்களை வந்து நான் உங்களுக்கு சார்ந்த தாரேன். நம்முடைய இலக்கு வந்து சட்டமன்ற தேர்தல் தான். அது வரைக்கும் நீங்கள் வந்து எந்த உருவத்திலையும் எந்த கட்சிக்குமே எப்போதுமே ஆதரவு கொடுக்காதீங்க. அதனால வந்து நீங்க என்ன பண்ணீங்கன்னா, யார் கேட்டு வந்தாலும் எங்கள் கட்சி வந்து களம் காண போகிறோம் என்பதை தெளிவாக வந்து நீங்க சொல்லிடுங்க. அதுக்கப்புறம் வந்து அடுத்த கட்ட நிகழ்வை வந்து பார்த்துக்கலாம். நீங்க எந்த கட்சிக்கு வாக்களிக்குன்னு என்ன கேட்டீங்கன்னா, உங்களுக்கு பிடித்த கட்சிக்கு தற்போது வாக்களிச்சிருங்க. அது யாருக்கும் எப்பவுமே சொல்ல வேண்டாம். நம்மளுடைய இலக்கு அதுதான். அதனுடைய புரிய வச்சு நீங்க போங்கன்னு சொல்லியிருக்காரு. அது சம்பந்தமாக தான் இந்த ஆலோசனை கூட்டத்தில் வந்து விவாதிக்க போறாங்க, தொண்டர்களுக்கும் போறாங்க. விஜயோட கட்டளையை அவர் ஏற்று அவர்களும் தேர்தல் பணியாற்ற தொடங்கிட்டாங்கன்னு சொல்லலாம். அதனால் நாடாளுமன்ற தேர்தலில் இந்த தேர்தலில் வந்து விஜய் எந்த கட்சிக்கும் இந்த கூட்டணிக்கும் ஆதரவு என்பதை திட்டவட்டமாக தெரிவிச்சுக்கங்க சொல்லிக்கலாம். தொடர்ந்து அரசியல் பேசுவோம். நான் உங்க பேனாக்காரன். நன்றி.